அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வகுப்பில் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு பண்டைய கால இந்தியா குறித்து படிச்சுட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு இரண்டாவது வகுப்பு. அதில் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கு முன்னாடி மொத்த பண்டைய கால இந்தியாவுடைய ஒரு டைம்லைன், எதுக்கப்புறம் எந்த சாம்ராஜ்யங்கள் இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ நான் மிக தெளிவாக சிந்து சமவெளி நாகரிகத்தை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பல்வேறு அம்சங்களுக்கு ரொம்ப பேர் போனவை. அதில் என்னெல்லாம் சில அம்சங்கள்ங்கிறத போன கிளாஸில் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். மேலும் சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம இந்த நாகரிகம் எப்படி வீழ்ச்சி விட்டுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாகரிகத்துடைய வேறு சில சிறப்புத்தன்மை என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, இது ஒரு நகர நாகரிகம், அர்பன் சிவிலைசேஷன் கேட்பாங்க, நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அர்பன் சிவிலைசேஷன் ஒரு நகர நாகரிகம், இது இதனுடைய தனிச்சிறப்பு. மொத்தம் 1400க்கு மேற்பட்ட சின்ன சின்ன சைட் இருந்தாலும் மிக முக்கியமாக மிக பெரிதாக பார்க்கப்பட்ட 5 நகரங்கள், மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 5 நகரங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, கன்வெரிவாலா, இந்த 3 நகரமும் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில், இன்றைய பாகிஸ்தானில் இருக்குது. இது 3 இந்தியாவில் இல்லை, இது 3 இன்றைய பாகிஸ்தானில் இருக்குது. இது போக மீதி 2 என்னெல்லாம், மீதி 2 இந்தியாவில் இருக்கக்கூடியது. குறிப்பாக பார்த்திங்கன்னா குஜராத்தில் லோத்தல் அண்ட் தொலவீரா. ஸோ இந்த 5 நகரங்கள் தான் இருக்கிறதுலே மிகப்பெரியவை நகரங்களில். அடுத்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னா, போன வகுப்புலேயே சொல்லியிருந்தேன், இவங்களுடைய வடிவியல் சார்ந்த அறிவு. அவங்களுக்கு தே ஹேவ் வெரி குட் நாலேஜ் இன் ஜாமெண்ட்ரி. எப்படி அப்படின்னா, இவங்க எழுப்பிய நகரங்களில் இருக்கக்கூடிய செங்கற்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே செவ்வக வடிவத்தில் சரிசமமான அளவில் இருக்குது. ஒரு லட்சக்கணக்கில் ஒரு செங்கலில் இதே ஒரே மாதிரி வடிவத்தில் அவங்களால கொண்டு வர முடியணும் அப்படின்னா அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், குறிப்பாக அதில் ஜாமெண்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், வடிவியல் சார்ந்த ஞானம் அவங்களுக்கு இருந்திருக்கணும். ஸோ அந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் நான் எழுதுகிறேன் அதை, ஜாமெண்ட்ரி, நாலேஜ் இன் ஜாமெண்ட்ரி. மோரோவர் இவங்க ரொம்ப ஹெல்த் அண்ட் சானிடேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அது நமக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, நம்மளே பார்த்தோம் நகரத்தில் ஒவ்வொரு விஷயம் ஃபேமஸ்ன்னு பார்க்குறப்ப நகரங்களில் சாக்கடைகளுக்கான வடிகால்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அதுவும் க்ளோஸ்டாக மூடி வைக்கப்பட்ட வடிகால்கள் காணப்பட்டது. அப்போ தே கேவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் போத் ஹெல்த் அண்ட் சானிடேஷன். சுத்தத்துக்கும் சுகாதாரத்திற்கும் அவங்க அதீத முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் சானிடேஷன். ஸோ இதெல்லாம் அவங்களுடைய தனிச்சிறப்பு. சிந்து சமவெளி அப்படிங்கிறது சிந்து நதியும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பிற நதிகள்லையும் உருவாக்கப்பட்ட ஒரு நாகரிகம். சரிங்களா? சரி, இந்த நாகரிகத்துக்கான வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்னெல்லாம்? இந்த நாகரிகத்துக்கான வீழ்ச்சிக்கான காரணம், முதல் காரணம் பாருங்கள், ஃப்ளட் அண்ட் ஷிஃப்டிங் ஆஃப் ரிவர் கோர்சஸ். அப்படின்னா என்ன? ஃப்ளட் அண்ட் ஷிஃப்டிங் ஆஃப் ரிவர் கோர்சஸ்னால் என்னப்பா? இப்போ தொடர்ச்சியாக ஒரு மழை பெஞ்சு வெள்ளம் ஏற்படுது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னா நதி அதனுடைய பாதையை மாற்றி அமைச்சிடும். ஸோ அப்படி மாற்றி அமைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதனால் பாதிப்புக்குள்ளாவாங்க. ஒரு 50 கிலோமீட்டர் நதி தள்ளி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? ஸோ அந்த 50 கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிப்புக்குள்ளாவாங்கல்ல, அதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் ட்ரையிங் ஆஃப் ரிவர்ஸ், நதிகள் வற்றி போவது. இதுக்கு சரியான எக்ஸாம்பிள் என்னென்னா சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு நதி முழுமையாக வற்றி போயிடுச்சு. ஸோ அது ஒரு இரண்டாவது காரணம். மூன்றாவது இன்வேஷன் பை ஆரியன்ஸ், ஆரிய படையெடுப்பு. ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க கைபர் போலன் கணவாய் வழியாக, வேலி வழியாக அவங்க எப்படி வந்தாங்க, இந்தியாவிற்குள் இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களை வீழ்த்தியதாக ஒரு தியரி, ஒரு தீசிஸ் இருக்குது. ஸோ அந்த தீசிஸை முன் வச்ச முக்கியமான நபர் யாருன்னா மார்ட்டின் வீலர். அண்ட் ஃபோர்த் ஒன் டிக்ளைன் இன் ட்ரேட், வர்த்தகத்தில் ஏற்பட்ட தொய்வு. சரியான வர்த்தகம் பண்ண முடியல அவங்களால. இவங்க நிறைய பொருட்களை வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஐட்டம்ஸில் மில்லட்ஸு இதெல்லாம் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. காட்டன், அதாவது அன்றைக்கி அதை சிண்டன் அப்படிம்பாங்க, பருத்தி வர்த்தகம் பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு ஆபரண பொருள் வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆபரண பொருளுடைய பேர் லப்பீஸ் லசூலி அப்படிம்பாங்க, நீல நிறக்கல். இன்னும் தமிழில் சொல்லணும்னா வைடூரியம். நீல நிறக்கல், அதை நிறைய வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது கிளைமேட் சேஞ்ச், பருவகால மாற்றம்.
இப்போவுமே நம்ம கண்கூடாக பார்க்குறோம் எவ்வளோ பருவங்கள் மாறுது. மழை பெய்ய வேண்டிய காலகட்டத்தில் மழை பெய்யாமல் தள்ளி பெய்யுது. வெயில் வந்து கூடுதலாக அடிக்குது. இப்போ இதே ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரும் இதே தான் நிலைமை. அது பருவகால மாற்றம் ஏற்பட்டது. 6வது பாப்புலேஷன் growth இன் டவுன்ஸ். நகர்ப்புறங்களில் மக்கள் ஜனத்தொகை அதிகரிப்பு. ஸோ கிராமப்புறங்களை விட்டு மக்கள் வந்து நகர்ப்புறங்களுக்கு மாறி வந்துடுறாங்க. ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான வீழ்ச்சிக்கான காரணங்கள் வெள்ளப்பெருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நதிகள் வற்றி போவது, ஆரிய படையெடுப்பு, வர்த்தகத்தில் ஏற்பட்ட தொய்வு, பருவநிலை மாற்றம், அதுக்கப்புறம் நகர்ப்புறங்களில் மக்கள் ஜனத்தொகை அதிகரிப்பு. இதெல்லாம் மிக முக்கியமான காரணம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வேதிக் ஏஜ். சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுற்ற பிறகு இந்தியாவில் தோன்றிய கலாச்சாரம் ஒரு கல்ச்சர் என்னென்னா வேத பண்பாடு. இந்த வேத பண்பாடை நம்ம 2ஆக பிரிக்கலாம். தொடக்க வேத காலம் அல்லது பிந்தைய வேத காலம். இயர்லி வேதிக் ஏஜ் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இதை இயர்லி வேதிக் ஏஜ் அப்படிம்பாங்க, இதை லேட்டர் வேதிக் ஏஜ் அப்படிம்பாங்க. இயர்லி வேதிக் ஏஜ் அல்லது ரிக்வேதிக் ஏஜ் அப்படிம்பாங்க. ஏன்னா முத கண்டுபிடிக்கப்பட்ட முத எழுதப்பட்ட ஒரு வேதம் அப்படின்னா அது ரிக்வேதம். அதனால் தொடக்க வேத காலம் அல்லது ரிக்வேத காலம், பின் வேத காலம் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். தொடக்க வேத காலம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியான சிந்து சமவெளி நாகரிகம் அமைந்திருந்த அதே சிந்து நதிக்கரையை சுற்றி அமைஞ்சது. இது வந்து தொடக்கத்தில். பின்னாட்களில் இங்கிருந்து அது நகரப்பட்டு கங்கை சமவெளி பகுதிகளுக்கு இது வந்துடுது. கங்கை யமுனை சமவெளி பகுதிகளுக்கு இது வந்துடுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற பகுதிகளுக்கு இந்த நாகரிகம் நகர்ந்துடுது. ஸோ இந்த பிந்தைய வேத காலம் அப்படிங்கிறது கங்கை சமவெளி பகுதியிலையும், தொடக்க வேத காலம் அப்படிங்கிறது சிந்து நதி பகுதிகளிலையும் அமையப்பெற்றது. தேவர் ஹோமோ லிங்குவிஸ்டிக் அண்ட் ஹெட்ரோரேஷியல் குரூப். அப்படின்னா என்ன? ஒரே மொழி குடும்பம். இந்த வேத பண்பாட்டு உடையவர்கள் வந்து அவங்கெல்லாம் ஒரே மொழி குடும்பம். மொழி ஒன்று தான் அவங்களுக்கு. சான்ஸ்கிரிட்னா சான்ஸ்கிரிட் தான், த்ரூ அவுட்டாக சான்ஸ்கிரிட் தான். ஆனால் வெவ்வேறு இனக்குழுவினர்கள், பல்வேறு இனக்குழுவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய மொழி ஒன்று. ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நொமேடிக். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இவங்க தான் வேதகால மக்களை வந்து நம்ம ஆரியர்கள்னு குறிப்பிடுவோம். தேவர் நொமேடிக்னா நாடோடி மக்கள். ஒரே பகுதியில் இருந்து வசிக்க மாட்டாங்க. அவங்க ஒவ்வொரு இடம் விட்டு ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்குது. சிந்து சமவெளி மக்கள் வந்து குடியேறிய மக்கள். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வீடு கட்டி குடியேறி விவசாயம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மக்கள் ஆரியர்கள், அதாவது வேதகால மக்கள் அப்படிங்கிறவங்க, ஆரம்ப வேதகால மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாடோடிகளாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய முக்கியமான தொழிலாக கருதப்பட்டது என்னென்னா பேஸ்ட்ரோலிசம், ஆணிரை மேய்த்தல், ஆடு மாடு மேய்க்கக்கூடியது. அப்போ எங்கெல்லாம் பசுமையான புல் கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்க நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரே இடத்துல ஸ்டே பண்ண மாட்டாங்க. அதுதான் இதனுடைய விஷயம், தாத்பரியம். ஓகேங்களா? அப்போ ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க நொமேடிக், வேதகால மக்கள் அப்படிங்கிறவங்க நாடோடி மக்கள். ஆனால் சிந்து சமவெளி மக்கள் அப்படிங்கிறவங்க குடியேறிய குழுவினர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியே நம்ம படிச்சுட்டு வர போகிறோம். இயர்லி வேதிக் அல்லது ரிக்வேதிக் ஏஜ், அங்கே லேட்டர் வேதிக் ஏஜ். இந்த 2 காலகட்டத்தில் என்னென்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி படிச்சுட்டு வரோம். இவங்களுடைய சொசைட்டி எப்படி இருந்தது பாருங்கள். ஆரம்ப வேதகால மக்களுடைய சொசைட்டி தேவர் நொமேட்ஸ், அதாவது நாடோடிகள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தி ஆர் ஈகல்டேரியன் சொசைட்டி. அப்படின்னா ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம். பெரியவன் சின்னவங்கிற எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு சமுதாயமாக ரிக்வேத காலகட்டம் இருந்திருக்கு. அதனால தான் பின்னாடி நம்ம ஒரு பாடத்தில் படிப்போம், சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு. அவர் வந்து அவருடைய முக்கியமான மோட்டோ, ஒரு முக்கியமான விஷயமா அவர் சொல்லுவார், ஸ்லோகனா, கோ பேக் டு வேதாஸ். வேத காலத்தை நோக்கி செல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அவர் குறிப்பிட்டது இந்த காலகட்டத்தை தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயமாக இது இருந்தது. எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறது இருந்தது. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா குலம், பரம்பரை, ஃபேமிலி இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்தது. ஆனால் லேட்டர் வேதிக் ஏஜ், பிந்தைய வேத காலகட்டத்தில் இந்த நிலைமை அப்படியே மாறி சமுதாயத்தில் 4 வர்ணங்கள் உருவாகுது. அது என்னெல்லாம் 4 வர்ணம்? ஃபஸ்ட்டு பாருங்கள், பிராமணர்கள், அந்த பிரம்பினோட மேலடுக்கில் பிராமணர்கள், அதை தொடர்ந்து சத்திரியர்கள், பிராமணரை தொடர்ந்து சத்திரியர்கள், அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வைஷ்யர்கள், பின்னர் சூத்திரர்கள் அப்படின்னு 4 குழுக்களாக பிரிக்கப்படுறாங்க. வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் இந்த 4 பேராக பிரிக்கப்படுறாங்க. இது எப்போ? பிந்தைய வேத காலகட்டத்தில் இது நடக்குது. அடுத்து ரிக்வேத காலகட்டத்தினுடைய அரசியல் நிகழ்வு எப்படி இருந்தது? கிங் இஸ் டெம்பரவரி, ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசர் உடைய பதவியானது தற்காலிகமானது, அது நிரந்தர பதவி அல்ல. பேட்டில் டு சேவ் த கேட்டில்,
ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டில் டு கேட்டில், பேட்டில் ஃபார் கேட்டில் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன, ஆணிரைகளையும் பசுக்கள் ஆடு மாடு இதெல்லாம் பாதுகாப்பதற்கு மட்டுமே போர்கள் நடத்தப்பட்டது, நிலம் சார்ந்து நடத்தப்படலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி மிக ஃபேமஸாக நடந்த ஒரு பேட்டில்னா பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் இந்த ரிவர் பாருஷினி. இந்த பருஷினி அப்படிங்கிற ரிவர் தான் இன்னைக்கு ப்ரெசன்ட் டே ராவி நதி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சபா சமிதி அப்படின்னு 2 மக்கள் கூடக்கூடிய பகுதிகள் இருக்குது. சபா அப்படிங்கிறது குரூப் ஆஃப் எல்டர்ஸ், அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஊர் பெரியவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடியது சபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சமிதி அப்படிங்கிறது என்டையர் ஜனங்கள், பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சேர்த்து ஒன்றா சேர்றது சமிதி. விதட்டா அப்படிங்கிறது மதம் சார்ந்து அல்லது மதம் சாராமல் அல்லது ஒரு இராணுவ வேலைக்காக ஒன்று கூடக்கூடியது. அப்போ 3 விதமான கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு ரிக்வேத காலகட்டத்தில். என்னெல்லாம் 3 விதமான கூட்டங்கள்? முதல்ல சபா, பெரியோர்கள் எல்லாம் கூடக்கூடிய அவை. சமிதி அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூடக்கூடிய ஒரு அவை. விதட்டா அப்படிங்கிறது சமயம் சார்ந்தோ அல்லது சாராமலோ அல்லது இராணுவ கூட்டமோ கூட்டக்கூடியதை விதாட்டா அப்படிங்கிறோம். ஸோ இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இவங்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசர் அப்படிங்கிறவர் கிடையாது, தற்காலிகமான அரசர் தான். அந்த அரசரும் எப்போ நியமிக்கப்படுவார்னா அவங்களுடைய ஆணிரைகள் காக்கப்படுவதற்காக. குறிப்பாக இவங்களுடைய போர்லாம் எதுக்காக இருக்கும்? அவங்களுடைய ஆணிரைகளை காப்பதற்காக மட்டுமே இருக்கும். அப்படி நடந்த மிக முக்கியமான ஒரு போர் தான் 10 அரசர்கள் அடங்கிய ஒரு போர். அது எங்கே நடக்குதுன்னா பருஷினி நதியில் நடக்குது. அது இன்றைக்கி ப்ரெசன்ட் டே ரிவர் ராவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது பிந்தைய வேத காலகட்டத்தில் என்ன நடக்குது? கிங் பிகம் பெர்மனண்ட். தற்காலிகமாக இருந்த அரசர் இப்போ ஒரு நிரந்தரமானவராக மாறுறார். சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரிக்வேத கால மக்கள், இந்த ரிக்வேத காலவர்கள் பிந்தைய வேத காலகட்டத்தில் எங்கே வராங்க? கங்கை சமவெளி பகுதிக்கு வராங்க. அவங்களுடைய இதுவும் பார்த்துட்டோம், சொசைட்டி எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டோம். இப்போ பாலிட்டி தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து கடைசியாக பாருங்கள், அவங்களுடைய பொருளாதாரம். ரிக்வேத கால மக்களுடைய பொருளாதாரம் வந்து பேஸ்ட்ரோலிசம், அதாவது மேய்ச்சல், ஆணிரை மேய்த்தல். ஆல்ரெடி சொல்லிட்டோம். எக்கனாமி, இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இவங்களுடைய பொருளாதாரம் அக்ரிகல்ச்சர், விவசாயம் மற்றும் மெட்டலர்ஜி, அதாவது உலோகத்தை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய பொருட்கள். இது 2 இவங்களுடைய கலாச்சாரமாக கருதப்பட்டது. ஸோ சொசைட்டி பார்த்தாச்சு, சமூகம் பார்த்தாச்சு, இவங்களுடைய அரசியல் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு, இவங்களுடைய பொருளாதாரம் என்னென்னு பார்த்தாச்சு. இவங்களுடைய மதம், ரிலீஜன் என்னென்ன, யார் யார் வழிபட்டாங்க. ரிக்வேத காலகட்டத்தில் சேர்ந்தவங்க, முந்தைய வேத காலகட்டத்தை சேர்ந்தவங்க இந்திரனை தான் பெரிதும் வழங்கியிருக்காங்க. இந்திரன் வந்து மலைக்கான கடவுளாக வணங்கப்பட்டிருக்கார். அக்னி பாத் மேக்கர், வருணன் மாரல் ஆர்டர் அண்ட் வாட்டர். வருணா அப்படிங்கிறது வாட்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரன் தான் மலைக்கு, தண்ணீருக்கு தான் வருணன். அடுத்து பூஷன் அப்படிங்கிறவன் கார்டியன் ஆஃப் ரோட், ஊர்காவலன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். மாரு அப்படிங்கிறது ஸ்ட்ராங், புயல். வாயு அப்படிங்கிறது காற்று. ஸோ இதெல்லாம் முந்தைய வேத காலகட்டத்தில் வழங்கப்பட்ட தெய்வங்கள். பிந்தைய வேத காலகட்டத்தில் வழங்கப்பட்ட தெய்வங்கள் பாருங்கள். பிரஜாபதி, இவர் வந்து பிரஜாபதி அப்படிங்கிறது பிரம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரம்மனோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அவர் எக்ஸாக்டாக பிரம்மன் கிடையாது, பிரம்மனோட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். 2வது விஷ்ணு, செல்வத்துக்காக விஷ்ணு வணங்கப்பட்டது. 3வது ருத்ரன் அல்லது சிவன், உடல் நலத்திற்காக ஹெல்த்திற்காக நம்ம வந்து சிவன் அல்லது ருத்ரன் அப்படிங்கிறத வணங்கியிருக்கோம். நிறைய யாகங்கள்லாம் நடத்தியிருக்காங்க, பல்வேறு விதமான யாகங்கள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. யாகங்கள்லாம் நம்ம பார்ப்போம், அஸ்வமேத யாகம், ராஜசூரிய யாகம், வாஜ்பாய் யாகம்னு பல்வேறு யாகங்கள்லாம் வரும். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு யாகங்கள்லாம் லேட்டர் வேதிக் காலகட்டத்தில் தான் உருவாகுது. பிந்தைய வேத காலகட்டத்தில் உருவான சில வேதங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வேதம் வந்து இயர்லி வேதிக்லேயே வந்துடும். அதைத் தொடர்ந்து யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த மாதிரி 3 வேதங்கள் உருவாயிருக்கும். ஸோ இப்போ வேத காலம் பார்த்துட்டோம். வேத காலத்தை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மகாஜனபதர்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னா, ஏன் டெம்பரவரியாக இருந்த, அதாவது தற்காலிகமாக இருந்த அரசர் எதனால் நிரந்தரமாக்கப்படுறாரு? ஆண் பெண் எல்லாரும் சமம், சமூகத்தில் எல்லாரும் சமம் அப்படின்னு இருந்த ரிக்வேத காலகட்டத்து மக்கள் ஏன் அதுலேருந்து நகர்ந்து ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சொசைட்டியல் ஹைராக்கி இருக்கக்கூடிய சிஸ்டமாக மாறுது? சிஸ்டம் இந்த சென்ஸ் ஃபஸ்ட்டு வந்து யார்? பிராமணர்கள், அடுத்து சத்திரியர்கள், அப்புறம் வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படிங்கிற வர்ணாசிரமம் ஏன் வருது? ஏன் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் சமுதாயத்தில் நிகழ்ந்தது அப்படின்னா, அடிப்படையாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இவங்களுடைய தொழில் என்னவா மாறி இருக்குது,
ஆணிரை மேய்த்தல், மேய்ச்சல்லேருந்து அவங்களுடைய தொழில் ஏதோ அக்ரிகல்ச்சராக மாறி இருக்கு. அக்ரிகல்ச்சர்னால் என்னது? விவசாயம். இப்போ விவசாயம் பண்ணணும்னா உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் வேணும், நிலம் வேணும். நிலங்கள் நிரந்தரமாகப்படுது. முன்னாடி நிலங்கள்ங்கிறது அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு நாடோடி கூட்டம். இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, இங்கேருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க, அங்கேருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. நிலங்கள் உறுதியாக இல்லை, அவங்களுக்கு நிலையாக இல்லாதப்ப சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருந்தது. எப்போ இந்த நிலங்கள் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாற ஆரம்பிக்குதோ அப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய அரசர் நிரந்தரமான அரசராக மாறுறாரு. ஏற்றத்தாழ்வு இல்லாத இருந்த சமுதாயம் ஏற்றத்தாழ்வு உடைய சமுதாயமாக, வர்ணாசிரம தர்மத்தை உடைய சமுதாயமாக மாறுது. பெண்களுக்கு சம அந்தஸ்து கொடுத்திருந்த ரிக்வேத காலகட்டம் அதுலேருந்து மாறுபட்டு பெண்களுக்கான அந்தஸ்து குறைக்கப்படுது. அப்போ இப்படி தான் நிலம்தான் அடிப்படையான காரணமாக அமையுது வேத காலகட்டத்துடைய மாற்றத்துக்கு. இதை தொடர்ந்து இந்தியாவில் இப்போ தான் சாம்ராஜ்யங்கள் ஒவ்வொன்றா, ஏன்னா நிலங்கள் அப்படிங்கிறது இப்போ ஸ்டேபிள் ஆயிடுச்சு. நிலம் இருந்தால் தான் ஒரு ராஜ்யம் இருக்கும் அப்படிங்கிற தன்மை வந்துருச்சு. அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சாம்ராஜ்யங்கள் எப்படி எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம 2 வகைப்படுத்தலாம் ஒரு கிங்டமை. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பாராளுமன்ற அரசாங்க முறை, இன்னொன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா குடியரசுத் தலைவர் அரசாங்க முறை. இந்த 2 முறைகளும் இருக்குது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் we have 2 forms of governments. ஒன்று வந்து மொனார்கீஸ் அப்படின்வாங்க. மொனார்கீஸ் அப்படின்னா நேரடியாக அரசர்களே நேரடியாக ஆட்சி செய்வாங்க. எல்லா அதிகாரமும் அரசர்கிட்ட இருக்கும். அரசருக்கு உதவி செய்வதற்கு மந்திரிகள் இருப்பாங்க, மந்திரி பரீட்சத்து இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓலிகார்கிஸ் அல்லது கனசங்கம் அப்படிம்பாங்க. ஒரே ஒரு அரசன் இருக்க மாட்டான், ஒவ்வொரு இனக்குழுவிற்கும் ஒவ்வொரு தலைவன் இருப்பான். இந்த 7-8 தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது முடிவு எடுப்பாங்க. அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மொனார்கீஸ் அப்படிங்கிறவர் ஒரே ஒரு அரசன் இருப்பான், அவனுக்கு கீழே எல்லாரும் அவனுக்கு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க, அவனுக்கு கீழே தான் எல்லோரும் இருப்பாங்க. வேறு ஒலிகார்கீஸ் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு அரசன் இருக்க மாட்டான், பல்வேறு அரசர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு முடிவு எடுப்பாங்க. அதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம இதில் மகாஜனபதர்கள் பார்க்க போகிறோம். எந்தெந்த மகாஜனபதர்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் பொதுவாக எக்ஸாமில் இந்த ஏரியாவிலேருந்து எங்கே கொஷின் கேட்குறான் ஆர்ஆர்பிக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஸ் ஆஃப் நோ ஜஸ்ட் நீங்கள் எந்தெந்த பகுதிகள்னு பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் இதெல்லாம் வட இந்தியாவில் தான் இருந்தது. மகாஜனபதர்கள் மொத்தம் 16 பேர், எல்லாமே வட இந்தியாவில் தான் இருந்தது பெரும்பாலும். ஃபஸ்ட்டு மிக ஃபேமஸ் ஆனது குரு வம்சம். குரு கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேர், குரு அப்படின்னு. ஹஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தம் இதுதான் அவங்களுடைய தலைநகரமாக இருந்தது. 2வது பாஞ்சாலம், 3வது கோசலம், 4வது மல்லா, 5 விர்ஜி, 6 அங்கம், 7வது மகதம், 8 காசி, 9 வட்ஷா, 10வது சைத்யா, 11 அசக்கா, 12 அவந்தி, 13 மட்சியா, 14 சூரசேனா, 15 காம்போஜா, 16 காந்தாரா. இந்த பகுதிகள் எல்லாமே நம்ம வந்து இதிகாசங்களில் கூட நமக்கு வரும். மகாபாரத இதிகாசங்களில் கூட நீங்கள் இந்த பகுதிகளெலாம் பார்க்க முடியும். என்னெல்லாம் குரு, பாஞ்சாலம், கோசலை, அங்கம், அங்கதேசத்து அரசன், அந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம். மகதம், இந்த மாதிரி பெரும்பாலான பகுதிகளெலாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 16 மகாஜனபதர்கள் உங்களுக்கு கேள்வியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. இது என்ன இருக்குது? அங்கத்துடைய கேபிட்டல் என்ன? சம்பா. மகதத்துடைய தலைநகரம் என்ன? முதல் தலைநகரம் கிரிவிராஜாவாக இருந்தது, அப்புறம் அது பேர் மாற்றப்பட்டு ராஜகிரகம் அப்படின்னு மாறுது. காசியுடைய கேபிட்டல் என்ன? காசி தான். வட்சா உடைய கேபிட்டல் கௌஷம்பி. கோசலையுடைய கேபிட்டல் ஸ்ரவஸ்தி. சூரசேனாவுடைய கேபிட்டல் மதுரா. பாஞ்சாலத்துடைய கேபிட்டல், பாஞ்சாலத்துக்கு 2 கேபிட்டல், நார்த் அண்ட் சவுத். நார்த்தில் ஐச்சத்ரா, சவுத்தில் காம்பல்யா. குரு இந்திரபிரஸ்தம் தெரியும். மட்ஷ்யா விராடநகர். சேதி சொவத்தி அல்லது பந்தா. அவந்திக்கு 2 தலைநகரம், வடக்கில் உஜ்ஜைன், தெற்கில் மகிழ்மதி. காந்தார் டாக்ஸிலா, உலகத்தின் மிக பழமையான பல்கலைக்கழகம் டாக்ஸிலா அங்கே தான் இருக்குது, காந்தாரத்தில், ஆப்கானிஸ்தான். காம்போஜ், பூஞ்சா, அஸ்மாகா, பிரதிஷ்தான் அல்லது பைத்தான் மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து வாஜி, வைஷாலி, மல்லா, குஷினாரா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான நகரங்கள். உங்களுக்கு எக்ஸாம் கேட்குறதா இருந்தால் இந்த 16 மகாஜனபதர்கள் அதனுடைய தலைநகரங்கள் கேபிட்டல் எங்கே இருக்குன்னு மேட்ச்சில் கேட்கலாம், இல்லாட்டி டைரெக்டாகவே உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடந்த ஒரு சமூக மாற்றம், சமய மாற்றம். இந்த வேதகால பண்பாட்டுக்கு பிறகு இந்தியாவில் நிறைய புது மதங்கள் உருவாகுது. ஒரு மதம் உருவாகுதுன்னா அதுக்கான அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும்?
மக்களுக்கான தேவை. எப்போவுமே ஒரு கண்டுபிடிப்பு வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன? அடிப்படையாக மக்களுடைய தேவை. அதே மாதிரி இந்த மதங்கள் உருவாவதற்கு மக்களுடைய தேவை ஏற்படுது. இந்த வர்ணாசிரம தர்மம் அமைஞ்சிருச்சு. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்னு 4 வர்ணத்தில் இருக்காங்க. இதில் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகிறது யாருன்னா, பிராமணர்களுடைய டாமினேஷனால் பெரிதும் பாதிப்புக்கு உட்பட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்திரியர்களும் வைசியர்களும். சத்திரியர்கள் ஏன் பாதிப்புக்கு உட்படுறாங்க அப்படின்னா, சத்திரியர்களுடைய போர் வெற்றியை அவர்களுடைய வெற்றியாக கருதாமல் பிராமணர்களோட வெற்றியாக இவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா நாங்கள் நடத்த கொடுக்கக்கூடிய யாகத்தினால தான் நீங்கள் போரில் வெற்றி அடைகிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதனால் சத்திரியர்களுக்கு சின்ன மனக்கசப்பு ஏற்படுது. ரெண்டாவது வைசியர்கள். வைசியர்கள்னால் யார்? வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள், ட்ரேடர்ஸ், மெர்ச்சன்ட்ஸ். அவங்க நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு இந்த மதத்துக்காக. நிறைய யாகங்கள் நடத்தும் போது நிறைய பொருட்கள் நம்ம யாகத்தில் போட வேண்டியிருக்குங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சமுதாய படிநிலையில் பிராமணர்களே மேலே இருக்கிறதுனால மற்றவங்க கீழே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. அப்போ இதுலேருந்து எப்படி விடுபட அப்படின்னு சொல்லி அவங்களும் எண்ணிட்டு இருக்கிறப்ப தான் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுது. தேவை வரும்போது மாற்றம் வந்துடும். என்ன தேவை ஏற்படுது? புதிய மதங்கள் உருவாக ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் வட இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 63 அல்லது 64 புதிய மதங்கள் உருவாயிருக்கு. அதில் மிக முக்கியமான ஃபேமஸான 3 மதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌத்தம், சமணம் மற்றும் ஆசீவிகம், தட் இஸ் அஜீவிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 மதங்களும் ரொம்ப ஃபேமஸானது. அதில் இன் பர்டிகுலர் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்க போகிறோம்னா பௌத்தம் மற்றும் சமணம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மதத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மதத்தினுடைய ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் பார்க்க போகிறோம். பௌத்த மதத்துடைய ஃபேமஸ் பர்சனாலிட்டி, பௌத்த மதத்தை நிறுவியவர் அப்படின்னா கௌதம புத்தர், அவரை பற்றி படிக்க போகிறோம். அதே மாதிரி சமண மதம். சமண மதம் அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா மகாவீரர். ஆனால் மகாவீரர் அப்படிங்கிறவர் இந்த மதத்தை நிறுவியவர் கிடையாது, ஸ்தாபிதர் இவர் கிடையாது. இந்த மதத்தை ஸ்தாபித்தவர் மகாவீரர் கிடையாது. மகாவீரர் கடைசி தீர்த்தங்கரர். அதாவது மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் உண்டு சமண மதத்தில், ஜெயினிசமில். அதில் 24வது தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். இவருக்கு முன்னாடி 23 பேர் இருந்தாங்க. அதில் முதல் முக்கியமானவர் ரிஷபதேவர் அப்படிங்கிறவர். அப்போ பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர், சமண மதத்தை தோற்றுவித்தவர் ரிஷபர். அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கௌதம புத்தா பற்றியும் 24வது தீர்த்தங்கரான மகாவீரர் பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் திங்ஸ், கௌதம புத்தர் மற்றும் மகாவீரர் இவங்களுடைய பர்சனாலிட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இவருடைய இயற்பெயர், புத்தருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தர் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அடுத்து மகாவீரர். மகாவீரருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்தமானர். மகாவீரருடைய இயற்பெயர் வர்தமானர். அதுக்கப்புறம் பிறப்பு, புத்தருடைய பிறப்பு எங்கே நடந்தது? லும்பினி. அது எங்கே இருக்குது? நேபாளத்தில் இருக்குது. 563 அவர் பிறந்திருக்காரு. மகாவீரருடைய பிறப்பு எங்கே நடந்தது? வைஷாலி அப்படிங்கிற இடம், குந்தி கிராமம், பீகாரில் இருக்குது. 540 அவர் பிறந்திருக்காரு. இந்த இயரில் சம் கான்ட்ரவர்சி இருக்குது. இந்த 540 அப்படிங்கிறது தேர் ஆர் சம் டிஸ்பியூட்ஸ். 540 இல்லை அதுக்கு முன்னாடியா அதுக்கு பின்னாடியானு சம் டிஸ்பியூட்ஸ் இருக்குது. எனிஹவ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதுனால நான் 540 உங்களுக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவருடைய பெற்றோர், கௌதம புத்தருடைய பெற்றோர் பேர் சுதோதனா, மாயாதேவி. சுதோதனா மற்றும் மாயாதேவி. மகாவீரருடைய பெற்றோருடைய பெயர் சித்தார்த்தர் மற்றும் த்ரிஷாலா. இறப்பு, புத்தருடைய இறப்பு எங்கே நடந்தது? குஷிநகரில் இறந்துதார். மகாவீரருடைய இறப்பு பவபுரி, பீகாரில். ஸோ 483 பிசிஇ, அவர் 468 பிசிஇ. ஸோ இவங்க 2 பேரும் மோரலஸ் கண்டெம்பரரி, ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. ஆனால் வயதில் கொஞ்சம் மூத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தர், அக்கார்டிங் டு த புக். ஆனால் இந்த 540 அப்படிங்கிறது தெர் இஸ் அ டிஸ்பியூட், அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்துருக்கோம், பிறப்பு எங்கே நடந்ததுன்னு பார்த்துருக்கோம், பெற்றோர்கள் யாரெல்லாம்னு பார்த்துருக்கோம், அப்புறம் டெத்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். புத்தருடைய குலம், கிளான் எங்கன்னா ஹி பிலாங்ஸ் டு சாக்கியமுனி. சாக்கியமுனி குலத்தை சேர்ந்தவர். மகாவீரர் ஞானத்திரிகா அப்படிங்கிற ஒரு குலத்தை சேர்ந்தவர். எந்த மொழியில் பேசினார் புத்தர்? பேசுவதற்கு பிராகிருதமும் எழுதுவதற்கு பாலியும் பயன்படுத்தினார். ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சு மொழியாக பிராகிருதத்தையும் எழுத்து மொழியாக பாலியையும் பயன்படுத்தியிருக்காரு. மகாவீரர் பொறுத்த வரைக்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ரெண்டுக்குமே ஒரே மொழி தான் பிராகிருதம். பிராகிருதத்தை தான் பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவங்க எங்கே ஞானம் அடைந்தாங்க, என்லைட்மெண்ட் எங்கே ஆனாங்க. புத்தர் காட் என்லைட்டட் இன் போத்கயா. போத்கயாவில் பீகாரில் இருக்குது, அங்கே என்லைட் ஆனார். மகாவீரர் காட் என்லைட்டட் இன் ராஜகிரகம், இட் இஸ் ஆல்சோ இன் பீகார். அடுத்து ட்ரீ, எந்த மரத்தின் அடியில் அவருக்கு ஞானம் பிறந்தது அப்படின்னா அரச மரத்தின் அடியில்
அவருக்கு வந்து ஞானம் பிறக்குது புத்தருக்கு. வேற மகாவீரருக்கு கடம்ப மரம் சல்ட்ரி அங்கே அவருக்கு ஞானம் பிறக்குது. ஸோ நம்ம இப்படி வகைப்படுத்திக்கலாம். இப்போ இந்த 8 பேசிக் பர்சனாலிட்டி இவங்களுக்கு யார் யார் என்னங்கிறது. பெயர் இயற்பெயர் என்ன? சித்தார்த்தர் வர்த்தமானர். பிறப்பு லும்பினி அங்கே வைஷாலி. ஆண்டு 563 540. நேபாளம் லும்பினியில் அங்கே வைஷாலி அப்படிங்கிறது குண்ட கிராமத்தில், அதாவது தமிழில் குந்தி கிராமம் அப்படிங்கிறது. பெற்றோர்கள் சுதோதனா மாயாதேவி புத்தருக்கு, மகாவீரருக்கு சித்தார்த்தர் மற்றும் த்ரிஷாலா. இறப்பு புத்தருடைய இறப்பு குஷி நகரில், மகாவீரருடைய இறப்பு பவபுரியில். இவருடைய குலம் புத்தருடைய குலம் சாக்கியமுனி, மகாவீரருடைய குலம் ஞானத்திரிகா. அதுக்கப்புறம் புத்தருடைய மொழி அவர் பயன்படுத்திய பேச்சு மொழி மற்றும் எழுத்து மொழி. பேச்சு மொழியாக பிராகிருதமும் எழுத்து மொழியாக பாலியும். இவர் ரெண்டுமே பேச்சு மற்றும் எழுத்துக்கு ஒரே மொழி தான், பிராகிருதம் தான். ஞானமடைதல் புத்தர் எங்கே ஞானம் அடைஞ்சார் அப்படின்னா போத் கையால். மகாவீரர் ஞானம் அடைஞ்சது ராஜகிரகத்தில். ட்ரீ எந்த மரத்தின் கீழ் புத்தருக்கு ஞானம் பிறந்தது அப்படின்னா அரச மரம். மகாவீரருக்கு கடம்ப மரம், அது சல் ட்ரீ அப்படிங்கிறது. சரி, இப்போ தான் நம்ம கான்செப்டுக்குள்ளே போக போகிறோம். இப்போ நம்ம பர்சனாலிட்டிஸ் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். மகாவீரா அண்ட் புத்தா ரெண்டு பேர்த்தோட பர்சனாலிட்டி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மதங்கள் சார்ந்து பார்க்க போகிறோம். பௌத்த மதம் சமண மதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். ஆனால் சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார்? சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ரிஷபதேவர், நாட் மகாவீரா. சரிங்களா? மகாவீரர் ஏன் நம்ம அங்கே தனியாக படித்தோன்னா ஹீஸ் மோஸ்ட் ஃபேமஸ் பர்சன். இருக்க 24 தீர்த்தங்கரர்களில் யார் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா மகாவீரர் ரொம்ப ஃபேமஸ்ங்கிறதுனால நம்ம அவரை பற்றி தெளிவாக படிச்சிருக்கோம். ஆனால் எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்டாங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் இஸ் ரிஷபா, நாட் மகாவீரா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஸோ பௌத்தம் என்றால் என்ன, சமணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்ததை ஒரு சின்ன குயிக் ரீகால் மாதிரி பார்த்துடலாம். என்னெல்லாம் பார்த்துருந்தோம்? டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்துடைய வீழ்ச்சிகள்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம்? வேத கால பண்பாடு பார்த்துருந்தோம். இந்த வேத கால பண்பாடை குறித்த வரைக்கும் வேத காலத்தை ரெண்டாக பிரிப்பாங்க. முந்தைய வேத காலம் அதாவது ரிக்வேத காலம், பிந்தைய வேத காலம் அதாவது லேட்டர் வேதிக் ஏஜ். இந்த முந்தைய வேத காலகட்டத்தில் எங்கே வாழ்ந்தாங்க இந்த மக்கள்? சிந்து நதியை சுற்றி வாழ்ந்தாங்க. பிந்தைய வேத காலகட்டத்தில் அவங்க எங்கே வாழ்ந்தாங்க? கங்கை சமவெளி பகுதியை சுற்றி வாழ்ந்தாங்க. முந்தைய வேத காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி இருந்தது? ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம். அவங்க ஒரே மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாங்க, ஆனால் நாடோடி மக்களாக இருந்தாங்க. அவங்களுடைய தொழில் என்னவாக இருந்தது? பாஸ்ட்ரோலிசம், மேய்ச்சலாக இருந்தது. அதே இது இங்கே லேட்டர் வேதிக் ஏஜ் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சமுதாயம் ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமுதாயமாக மாறிடுச்சு. வர்ணாசிரம தர்மம் வந்துடுச்சு. இவங்களுடைய தொழில் பெரிதும் இதாக இருந்ததுன்னா விவசாயம் மற்றும் அதன் சார்ந்து இப்போ மெட்டலர்ஜி அப்படிம்பாங்க, உலோகம் சார்ந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்துருச்சு. மதத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்லி வேதிக் ஏஜ் அதாவது ரிக்வேத காலகட்டத்தில் மிக முக்கியமான கடவுளாக வணங்கப்பட்டவர் இந்திரன். பிந்தைய வேத காலகட்டத்தில் தான் யார் வராங்கன்னா பிரஜாபதி, விஷ்ணு, சிவன், இவங்கெல்லாம் பிந்தைய வேத காலகட்டத்தில் தான் வராங்க. அப்போ இந்த ரெண்டு மாற்றத்துக்கும் அடிப்படையாக அமைஞ்சது என்னன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுக்கும் அடிப்படையாக அமைஞ்சது என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்ம? லேண்ட் பிகம் த ப்ராப்ளம். சரி, அடுத்து இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்? மகாஜனபதர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 16 பேர். இந்த 16 பேர் அது இந்தியாவுடைய வடக்கு பகுதிகளில் எல்லாத்துலேயும் இருந்தாங்க. இவங்களுடைய தலைநகரங்கள்லாம் என்னென்னு பார்த்துருந்தோம். அதில் நம்ம குறிப்பாக பார்க்கக்கூடிய 2 ஊர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று மகதம், இன்னொன்று அவந்தி. இதை தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் உருவான புதிய மதங்கள் பற்றி பார்த்துருந்தோம். இதில் குறிப்பாக 2 மதம், பௌத்தம், சமணம். இதில் 2 பர்சனாலிட்டி நீங்கள் பார்த்துருக்கோம். ஒருத்தர் புத்தர், இன்னொருத்தர் மகாவீரர். சரிங்களா? அடுத்த வகுப்பில் நம்ம இந்த புத்திசம் ஜெயினிசத்துடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.